வெல்கம் பேக் டு ஃபேமிலி ஃபியூஷன் டிவி. இன்னைக்கு வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஆலு பராத்தா எப்படி சிம்பிளாகவும் சூப்பராகவும் செய்கிறது தான் என் மாமியார் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், 2 தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு கருவேப்பிலை போட்டு நறுக்கி வச்சுருந்த இந்த வெங்காயத்தையும் சேர்த்து அடுத்ததில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை நல்லா வதக்கி விட போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நம்ம நறுக்கி வச்சுருந்த பொருளெல்லாம் இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து வேக வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம்ல, அதில் வந்து 1 ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாத்தூளே போதுமான அளவு. கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை இதோட ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது கூட நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. வீட்டில் உள்ள பொருளை வச்சே தான் இந்த மசாலா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இது நல்லா சுருள பரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பரட்டி விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா மசாலா வந்து உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகி வருதுன்னு தெரியும். ஃபைனலாக கொத்தமல்லி இலை நம்ம வந்து சொன்னோம் இல்லையா, அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி இலை போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், ஆலு பராத்தாக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து ஒரு 1/2 hour முன்னாடியே இந்த மாதிரி கோதுமை மாவை பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour ஊற வச்சோன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு. நாங்கள் ரேஷன் கோதுமை தான் வாங்கி அரைச்சி வச்சுருப்போம். ரேஷன் கோதுமை மாவு சாஃப்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது கூட கொஞ்சமாக பொரிகல்லையும் வெந்தயமும் சேர்த்து அரைச்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அடுத்து எப்பவும் போல் நம்ம சப்பாத்திக்கு மாவு திரட்டுற மாதிரி திரட்டிட்டு நடுவில் அந்த மசாலாவை வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து இதை ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு சிம்லே வச்சு நீங்கள் சப்பாத்தி போட்டு எடுத்தீங்கன்னா ஆலு பராத்தா ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அளவுக்கு செவந்து வருதுன்னு. இது கூட நாங்கள் தயிரும் சாட் மசாலாவும் கலந்த மிக்ஸ் தான் வச்சு சாப்பிட்றோம். ஆலு பராத்தாக்கும் இந்த காம்பினேஷனுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.